வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு சில செய்திகளை அனலைஸ் பண்ணுவோம். முதல்ல திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் இருந்து மும்பை போன ஃப்ளைட்டு, அதில் ட்ராவல் பண்ண பேக்கை ரொம்ப நோண்டி நோண்டி செக் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த பேக் கொண்டு வந்து என்ன என் பையில் என்ன வெடிகுண்டாக இருக்குது அப்படின்னு அதை கேட்டாரான். இவங்க உடனே செக்யூரிட்டி எல்லாம் பயந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு அந்த மனிதரையும் அரெஸ்ட் பண்ணி, அவன் ஏதோ கோபத்தில் சொல்லியிருக்கான், அரெஸ்ட் பண்ணி லோக்கல் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்கங்கிறது செய்தி. அது இந்த விமான பயணம் செய்கிறவங்களுக்கு அது தெரியும். ஏன்னா இருக்கிறதுலே பாதுகாப்பு விஷயம் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான இது வந்து இந்த விமான பயணம். காரணம் என்னென்னா, பயங்கரவாதிகள் எந்தையாவது ஆயுதங்களை கொண்டு வச்சுக்கிட்டு ஃப்ளைட்டை கடத்திட்டாங்கன்னா பெரிய வரணும். நம்ம நாட்டில் வந்து 1999, 2000 அந்த காலகட்டத்தில் நேபாளிலேருந்து டெல்லிக்கு வர்றது, காட்மண்டுலேருந்து டெல்லிக்கு வர்ற ஏர் இண்டியா ஃப்ளைட்டு பயங்கரவாதிகள் கடத்திட்டு போனாங்க. அப்போவே செக்யூரிட்டிலாம் ரொம்ப செக் பண்ணுவாங்க. அதையும் மீறி ஸ்லாக்னஸ் இருந்துச்சு அந்த ஏர்போர்ட்டில். கடத்திட்டு போய் அது கல்ஃபுக்கு போனாங்க, அப்புறம் பாகிஸ்தான் வந்தாங்க. அங்கேருந்து ஆப்கானிஸ்தானில் கந்தஹாருங்கிற இடத்துல இருந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்டை நெகோஷியேட் பண்ணுறோம் அதுன்னு சொல்லி அந்த கடத்திட்டு போன பயணிகள், ஃப்ளைட்டில் பிரயாணம் பண்ண இந்தியர்கள், அவங்கள விடுவிக்கிறதுக்கு பயங்கரமாக நெகோஷியேட் பண்ணி டஃப்பாக நெகோஷியேட் பண்ணி இந்தியாவில் அடைச்சி வச்சுருந்த, ஜெயிலில் வச்சுருந்த பயங்கரவாதிகளை ரிலீஸ் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களும் அங்கேருந்து ரிலீஸ் பண்ணாங்க. பட் அந்த ஃப்ளைட்டை கடத்திட்டு போகையில் ஒரு ஆளை கொன்று ஏர்போர்ட்டில் வீசிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி நடந்தது. அது வந்து துபாய் ஏர்போர்ட்னு நினைக்கிறேன். அவங்க இந்த மாதிரி பாடியை வீசிட்டு போனது. அதாவது இறந்து ஒரு ஆளை கொன்று ஒரு பயணியை அந்த மாதிரிலாம் செய்தாங்க. நம்ம நாட்டில் அதுதான் லாஸ்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுமையாக இங்கே வந்து உலக அளவிலே வந்து இந்த செக்யூரிட்டி செக் அப்படிங்கிறது வந்து, பயணிகளின் சோதனை அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். அது சில நமக்கு கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பெல்ட்டை கட்டிட்டு வாங்கம்பாங்க, ஷூவை கட்டிட்டு வாங்கம்பாங்க, வேலெட் எதுவும் வச்சுருந்தா அது தனியாக கையில் பாக்கெட்டில் வச்சுக்கக்கூடாது, தனியாக இந்த ட்ரேயில் போட்டு ஸ்கேனிங் மிஷினுக்குள்ளே அனுப்பணும் அப்படிம்பாங்க. வேலெட்டு பரவாயில்ல, டெபிட் கார்டு வைக்கிற பவுச்சையே ஒரு தடவை செக் பண்ண, இல்லை இதை நீங்கள் திருப்பி கொண்டு போய் போடுங்கன்னு நான் திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க. எதுக்காக திரும்ப வெளியே வந்து, ஏன்னா நமக்கு செக் பண்ணுறதுக்கு தனியாக போகும், பொருட்களை ஸ்கேன் பண்ணுறது அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு போகணும். திரும்ப நான் வந்து அதுக்கு ஒரு பாக்ஸில் வச்சு நான் இதில் வேலெட் என்ன இருக்குது, இது வேலெட்டும் கிடையாது, ஒன்று ஒரு சின்ன பவுச்சு, அதில் டெபிட் கார்டு இருக்குது, கார்டை எடுத்துக்கிறேன், அதெல்லாம் கிடையாது, நீ அங்கே தான் வைக்கணும். அந்த மாதிரி ஒரு, அதாவது ஒரு இன்டராக்ஷன் பிட்வீன் ஹியூமன் பீயிங்னே தெரியாது. அதாவது மனிதரோட பேசுகிற மாதிரி இல்லாத அளவுக்கு சில செக்யூரிட்டி ஸ்டாஃப் நடந்து கொள்வதும் உண்டு. இது நம்ம அனுபவமே அந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வெள்ளி அரணியான் கொடி அது சத்தம் கேட்டு அது இவங்க அந்த மெட்டல் டிடெக்டர் வச்சு உடம்பு போல அதை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி செய்யும்போது இடுப்பில் நான் முதலே சொல்லிடுவாங்க வந்து அந்த மாதிரி சில்வர் த்ரெட் இருக்குது அவங்க, அதை எடுத்து காட்டணுமா, சட்டை எடுத்துகிட்டு தூக்கி காட்டினா தான் விடுவாங்க. இந்த மாதிரி இது என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு நெருக்கடி வேணுமா அப்படின்னா, சில நேரங்களில் நம்ம யோசித்து பார்த்தோம்னா பாதுகாப்பு காரணத்துக்காக, ஏன்னா கொஞ்சம் ஸ்லாக்னஸாக இருந்தாலும் இந்த மாதிரி பயங்கரவாதிகள் அச்சுறுத்தல் இருக்கிற உலகம் பூரா அந்த அச்சுறுத்தல் இருக்குது. உள்ளே போயிட்டாங்கன்னா விமானத்தை கடத்துறதுக்கு ஈஸியாக பண்ணிடுறாங்கிறத நிலமை. அதனால் அந்த கெடுபிடி இருக்குது. ஸோ நம்ம தான் அதை கொஞ்சம் பொறுமையாக போகணும். இன்ஃபேக்ட் அதில் இன்னொன்று, தண்ணி பாட்டிலையே வச்சு கொண்டு வரக்கு ஒத்துக்க மாட்டாங்க தனியாக. அந்த மாதிரிலாம் தண்ணியை போய் குடிச்சிட்டு போய் இல்லைன்னா தூக்கி கீழே விடுமாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அதனால் பிரயாணம் செய்பவர்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இந்த செக்யூரிட்டி செக்கில் இருக்கிறது தான் நல்லது என்பது என் கருத்து. இதில் வந்து அவங்கள குறை சொல்லணும், சண்டை போட்டு கடைசி அவன் ஓகே அது நியூசன்ஸில் வைக்கிறானா எதில் வைக்கிறான்னு தெரியல, ஒரு நாளாவது உள்ளே போயிட்டு போலீஸில் இருந்து கேஸ் நடத்துகிற மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு இந்த மனிதருக்கு. அதனால் நம்ம பிரயாணம் செய்யும்போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது. வங்கதேசத்தில் வந்து வங்கதேசத்தில் வந்து
மாணவர்கள் போராட்டம், அங்கே உள்ள ஆட்சி ஷேக் ஹசீனா வந்து அவங்க தேர்தலில் ஜெயிச்சு வந்தது தான். இருந்தாலும் அந்த தேர்தல் வந்து நியாயமாக நடக்கலை. இந்த தேர்தல் நியாயமாக நடக்கலைங்கிறது பேசுகிறத வந்து நம்ம அது டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில், ஜனநாயக நாடுகளில் அது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. தோற்று போயிட்டாங்கன்னா நியாயமாக நடக்கலாமாங்க. அதே ஆட்கள் ஜெயிக்கும் போது சைலண்டாக இருந்துக்கிறாங்க. இதுதான் வந்து நடக்கிறது. நான் அந்த விஷயத்துக்குள்ளே போகல. ஆனால் அங்கே பிரச்சனை என்னென்னா 71 ஏற்கனவே அதை பற்றி வீடியோ போட்டிருக்கிறேன். 1971 அவங்க நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது, பங்களாதேஷுக்கு, இந்தியாவினுடைய உதவியால். 1971 அவங்களுக்கு பங்களாதேஷ் உருவாச்சு. அதுக்கு முன்னாடி பாகிஸ்தானோட சேர்ந்து, இது கிழக்கு பாகிஸ்தான், இப்போ இருக்க பாகிஸ்தான் வந்து மேற்கு பாகிஸ்தான். மேற்கு பாகிஸ்தானில் தான் கண்ட்ரோல் ஃபுல்லாக இருந்தது. இங்கே இருக்க வளங்களை எடுத்துக்கொண்டு இவங்களுக்கு பங்களாதேஷ், இப்போ உள்ள பங்களாதேஷ் அப்போதைய கிழக்கு பாகிஸ்தானுக்கு அந்த மக்களுக்கு சரியாக அரசாங்கம் செயல்படுவதில்லை, அவர்களுக்கு உதவி செய்வதில்லை, அவர்களுக்கு தேவையானதை செய்வதில்லைங்கிற குற்றச்சாட்டு. அப்போ அவாமி லீக்ங்கிற கட்சி ஷேக் முஜிபுர் ரஹ்மான்கிறவர் உருவாக்கி அந்த கிழக்கு பாகிஸ்தானில் மேற்கு பாகிஸ்தானுடைய படைகள் வெளியேறணும்னு சொல்லி சண்டை போட்டார். நிறைய பேரை கொன்னாங்க. ஏற்கனவே அது வீடியோ சொல்லியிருக்கேன். அந்த பிரச்சனையில் இந்தியா தலையிட்டு, ஏன்னா நிறைய அகதிகள், லட்சக்கணக்கான 10 லட்சம் பேருக்கு மேலே அகதிகள் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. ஸோ இந்தியா தலையிட்டு சண்டை, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்தது, போர் நடந்தது. அதில் பாகிஸ்தான் தோற்று போச்சு. கிட்டத்தட்ட 95,000 இராணுவ வீரர்கள் இந்தியா இராணுவத்தில் சரணடைந்தனர். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைசிவ் வெக்டரி இந்தியாவுக்கு கிடைச்ச வார் வந்து இந்த 71 நடந்த சண்டை. இந்த சண்டைக்கு அப்புறம் அப்போது அவங்க விட்டு போன பிறகு அவாமி லீக் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தது. பங்களாதேஷின் தனிநாடு உருவாகி அவருடைய மகள் தான் ஷேக் ஹசீனா. அந்த மாணவர்கள் போராட்டத்துக்கு காரணத்தை சொல்கிறேன். அந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு, அவங்க பேரப்பிள்ளை இப்போ வந்து அவங்களுக்கு ரிசர்வேஷன் இடஒதுக்கீடுன்னு சொல்லி 30% கொடுக்கறது தான் பிரச்சனை. மாணவர்கள் அதை எதிர்த்து சண்டை போட்டாங்க. அது நியாயமாக எனக்கும் தெரியலை. அது வந்து நம்ம நாட்டு ரிசர்வேஷனுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம நாட்டு ரிசர்வேஷன்னா இங்கே உள்ள ஜாதி பாகுபாடால் மக்கள், ஏழ்மையில் இருந்த மக்கள், கீழ்நிலை மக்கள் என்று இந்த பட்டியலின மக்கள் இவங்களெல்லாம் வந்து மிகவும் கஷ்டப்படுத்தினர் என்ற குற்றச்சாட்டு உண்டு. அதிலிருந்து அவர்கள் இப்பொழுது மீண்டு வர வேண்டும் என்பதற்காக இங்கே கொடுக்குறாங்க. இதில் உள்ள இப்போ சமீபத்தில் நம்ம அதை பற்றி கருத்துக்கள்லாம் சொன்னோம். அந்த விஷயத்தை நான் வரல. அதனால் இந்த இடஒதுக்கீடுக்கும் அங்கே நடந்ததுக்கும் வித்தியாசம் நிறையா உண்டு. அந்த இடஒதுக்கீடு அப்போ ஒரு பார்ட்டி அவாமி லீக் கட்சி தான் வந்து பாகிஸ்தானை வெளியேற சொல்லி சொன்ன சண்டை வச்சு. ஸோ அந்த கட்சிக்காரங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடுது இந்த ரிசர்வேஷன். இது பிரச்சனையே அதுதான். இதில் என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, மாணவர்கள் போராட்டம் வரையில் மிலிட்ரி இராணுவம் வந்து ஆட்சியாளர்களுக்கு உதவியாக இல்லாதனால ஒரு மணி நேர டயத்துக்குள்ள ஷேக் ஹசீனா அங்கேருந்து வெளியேறி இந்தியாவுக்கு வந்து இப்போ தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ எங்கே போகிறாங்கிறது தெரியாமல் இருக்குது. அங்கே மாணவர்கள் போட்ட அதுக்கப்புறம் கோர்ட்டை முற்றுகையிட்டு நீதிபதிகள் எல்லாம் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 1 மணி நேரம் தான் டைம் கொடுத்தாங்க. ஒரு மணி நேரத்திற்குள் நீங்கள் எல்லோரும் ரிசைன் பண்ணணும். அப்போ தலைமை நீதிபதி வந்து சரின்னு அவங்க நீதிபதிகள் கூட்டத்தை கேன்சல் பண்ணிவிட்டு, அன்னைக்கு போட்டிருந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார் அப்படிங்கிறாங்க. அதாவது மாணவர்கள் போராட்டம் வந்து நீதிமன்றத்தையும் முற்றுகையிட்டு நீதிபதிகளை ராஜினாமா பண்ண வைப்பது என்பது நல்ல அமைப்பு கிடையாது. இது ஒரு நல்ல அம்சம் கிடையாது. ஏன்னா நீதிமன்றங்கள் இந்த போராட்டத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். இது அந்த நாட்டுக்கும் நல்லதல்ல. துரதிர்ஷ்டவசமாக ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு நீதிபதி தவறாக இருந்தால் அவங்கள பதவி நீக்கம் செய்கிறதுன்னு ப்ரொசீஜர், நம்ம நாட்டிலலாம் இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர்னு ஒரு லெங்க்தி, அதை பற்றி வேறு வீடியோலனா பேசுவோம். அந்த மாதிரி போகிறதான் செய்யணும். போராடி முற்றுகையிட்டு நீங்கள் வெளியேறுன்னு சொல்கிறது, ஆட்சியாளர் வெளியேற்றதெல்லாம் வந்து நல்ல தீர்வு கிடையாது. பங்களாதேஷ் மீண்டு வர வேண்டும் இந்த பிரச்சனையில் அங்குள்ள இந்துக்களும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிறைய பேரை வந்து அடித்து துவம்சம் பண்ணி நிறைய பேர் செத்துருக்காங்கிற மாதிரி செய்தி வருது. மிகவும் கொடூரமானது. இதில் நம்ம நாட்டில் இந்த காங்கிரஸ் கட்சியெல்லாம் வந்து டெட் சைலண்ட், மரண அமைதியில் உட்காந்துருங்க. இதை பற்றி இருந்தது எங்கேயோ வேறு இடத்துல நடக்கிறது வந்து மாஞ்சி குரல் கொடுப்பாங்க. ஆனால் இந்துக்களுக்கு அப்படி ஆகும்போது ஒரு பெரிய கட்சி
ஒப்புக்காவது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது குறையா இருக்காது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி வேஷம் போடுறவங்க தான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற பெரும்பாலான இப்போதைய தலைவர்கள். அதை கூட அவர்கள் செய்யவில்லை என்பதுதான் மிகவும் துரதிருஷ்டவசமான சம்பவம். காங்கிரஸ் கட்சி இன்னும் திருந்தவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லை, இந்த இண்டி கூட்டணியில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் இதில் சேர்ந்தவர்கள். இது என்ன மாதிரியான அணுகுமுறையோ தெரியவில்லை. சரி, இன்னொரு செய்தி. சிதம்பரம் பக்கத்தில் கிட்டத்தட்ட 400 கிலோ எடையுள்ள முதலையை பொதுமக்களை கரையோரம் ஒதுங்கி இருந்திருக்குது. ஆட்கள் போய் அதை கயரால் கட்டி, உண்மையிலே தைரியம் வேணும். ஏன்னா முதல்கிட்ட மாட்டினா அடித்து விழுங்கிடுது. நம்ம பார்க்குறோம் வீடியோலாம். இவங்க எல்லாம் போய் அதை வாயிலையும் கட்டி, காலை கட்டி, எல்லாம் கட்டி சாக்கு மூட்டையில் போட்டு வண்டியில் கொண்டு போய் நேராக ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேயே போய் கொடுத்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி 12 அடி நீளமாக அவ்வளோ பெரிய முதலையை பொதுமக்களே பிடித்து அதை கட்டி கொண்டு போய் வனத்துறை அதிகாரிகளும் சேர்த்தனர் என்பது மிகவும் ஆச்சரியப்பட வேண்டிய, பாராட்ட வேண்டிய தைரியம். அது சரியானா அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளை கூப்பிட்டு அதை விரட்டி விடுறது பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் அதை கொல்லலை. அதனால் அது ஒன்றும் சட்டத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொண்டு போய் கொடுத்ததுனால அவங்க திருப்பி கொள்ளிடமாட்டில் பாதுகாக்கப்பட்ட பகுதிங்கிற இடத்துல விட்டுருக்காங்கிற மாதிரி செய்தி வருது. எதுவாக இருந்தாலும் மக்களுடைய தைரியத்தை நாம் பாராட்டுவோம். ஆனால் இந்த மாதிரி மக்கள் நடமாடும் இடத்தில் முதலை இருப்பது என்பது மக்களுக்கு மிகவும் ஆபத்தானது. மக்களும் அந்த மாதிரி நீர்நிலைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மாதிரி முதல்ல ஆளுகளை எடுத்துகிட்டு போய் சாப்பிட கொண்டு போயிடும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அப்பப்போ செய்திகள் வருது. ஸோ நாம் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்வோம். மற்ற விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.